ஹலோ ஹண்டர்ஸ், இன்னைக்கு பதிவில் இந்த 3 ஊக்கை எப்படி இவ்வளோ லைனாக கட்டியிருக்கொண்டதா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்ஸர், அதுக்கப்புறம் நான் பிரைட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மோனோஃப்ளம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் ஊக்கு. இது வந்து சின்ன ஊக்கு தான், ஆல்ரெடி நான் வாங்கியிருந்தேன். இதில் ஒரு 3 ஊக்கு எடுத்திருக்கேன். இந்த ஊக்கை இந்த லைனாக கட்டுறது ரொம்ப சுலபந்தான். அதை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் இந்த ஊக்கு எதுக்காக கட்டுறோம், எதுக்கு யூஸ் பண்ணலான்றதுக்கு ஒரு தெளிவான ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். அதையும் வாட்ச் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 ஊக்கே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். இது உயிரேற போடுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் தரும். அதே மாதிரி நீங்கள் விரால் பிடிக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா உயிரேறா போடுறதுக்கும் இது நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இது ஒரு டயக்ராமு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கு மிஸ் ஆனாலும் இன்னொரு ஊக்கில் லாக் ஆக வாய்ப்பு இருக்குது. பின்ன எதுக்கு 3வது ஊக்கு கட்டுறேன்னா, இந்த 3வது ஊக்கு எதுக்காகன்றதை வீடியோ எண்டில் உங்களுக்கே புரியும். இந்த 3வது ஊக்கை வைக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு தோன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட தாட்டில் என்னென்ன இருக்குன்றதை நானும் தெரிஞ்சுக்கணும்ல. நான் எதுக்காகன்றதை வீடியோ எண்டில் வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த 3 முள்ளும் பார்த்தீங்கன்னா ஹோல் வச்ச முள், அதனால் வந்து நம்ம ஈஸியாக கட்டிட்டோம். இதுவே ஹோல் வைக்காத முள்ளையும் கட்டலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்டிங்கன்னா அந்த ஊக்கையும் எப்படி இது மாதிரி கட்டுறதுன்றதை ஒரு வீடியோ போடுறேன். எதுக்காக இந்த 3 முள்ளுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 முள்ளுன்றது வந்து கடலில் அதிகமாக யூஸ் பண்ணலாம். எதுக்காகனா, நம்ம ஒரு செத்த மீனோ இல்லை உயிருள்ள மீனோ அதோட வாய்ப்பகுதி அல்லது முதுகு பகுதி, வால் பகுதி 3 இடத்துலையும் ஒரு முள்ளை குத்திட்டு நம்ம தண்ணிக்குள்ளே தூக்கி அடிக்கும்போது எதனா ஒரு முள்ளில் மாட்டி நம்மளுக்கு மீன் மாட்ட வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இது. நிறைய பேர்கிட்ட பெரிய முள் இருக்கும், சில பேர்கிட்ட இருக்காது. அப்படி இருக்கவங்க வந்து இது மாதிரி லைனாக கட்டிக்கிட்டிங்கன்னா சின்ன முள்ளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் நம்ம டேக்கிள் பண்ணி தூக்கிட்டு வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுன வரைக்கும் இந்த 3 ஊக்கு வச்சு நானும் நிறைய வாட்டி ஃபிஷிங் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கடலில் அவ்வளோவா மாட்டினதில்லை. சின்ன சின்ன மீனாக தான் மாட்டியிருக்கு. ஏன்னா சின்ன சின்ன முள்ளில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன், பெரிய முள்ளை இது வரையும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செத்த மீனோ உயிருள்ள மீனோ இந்த மாதிரி குத்தி போட்டிங்கன்னா நல்லா எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த 3 முள் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை முள் வேணால் கட்டலாம். அது உங்களோட யூசேஜை பொறுத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.